வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லாருக்கும் ஸ்ரீராமநவமி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு என்னென்ன ஸ்ரீராமநவமிக்கு பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கேட்டதுனால நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்ரீராமநவமி அதான் சொல்லுவா, ராம ராம ராமன் சொன்னால் அந்த இடத்துல ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற இடத்துல ஆஞ்சநேயர் எப்பவும் இருப்பாராம். அவ்வளோ ஒரு ராம பக்தர் ஆஞ்சநேயர். ஸோ காக்கும் கடவுளாக இப்போ கலியுகத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால அன்னைக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவோம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவோம். வாங்க முதல்ல பானகம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வெல்லம் நசுக்கி வச்சுருக்கேன். நல்ல பொடியாக சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வெல்லம் நசுக்கி வச்சதுக்கு 3 பங்கு தண்ணி, 3 பங்கு தண்ணி ஊற்றணும். ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி. இதை கடைசியில் வடிகட்டிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது கரையிறத கரையட்டும். இப்போ இதில் சுக்கு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சுக்கு போட்டுக்கலாம். ஒரு பெரிய சுக்கை தட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சுக்கு பொடி. அப்புறம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் ஒரு சிட்டிகை. இப்போ இந்த மாதிரி சுக்கை நல்லா கரைச்சிட்டு நான் வடிகட்டிடுறேன். இதில் நான் என்ன போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டேன். இது பாருங்கள், ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு லெமன் புழிஞ்சிடுறேன். லெமன் சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு புழிஞ்சால் போகிறோம். இதை நம்ம வடிகட்டணும் இப்போ. ஏன்னா இந்த சுக்குல சம்டைம்ஸ் ஒரு சின்ன சின்ன வண்டு இருக்கும், நம்ம வாங்கி கொஞ்ச நாள் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வடிகட்டி எடுத்துடணும். நம்மளோட பானகம் ரெடி. இதுதான் ஸ்ரீராமநவமிக்கு பானகம். பானகம் குடித்தா வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன போகிறோம்னா நீர்மோர். நீர்மோருக்கு கெட்டி தயிரை நான் இது பண்ணி வச்சுருக்கேன் கெட்டியாக. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடணும். நீர்மோர்னால் நீர்மோர் மாதிரி இருக்கணும், தண்ணி நிறைய தாங்கும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா அந்த கெட்டியாக தயிர் இருக்காது, ஜம்முன்னு இருக்கும். இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக இஞ்சியும் மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டே அரைச்சிட்டேன், அதனால் உப்பு நம்ம மோருக்கு போட வேண்டாம். இதை போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போடணும், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அதை தூக்கி கூட போட மாட்டாங்க. உங்களுக்கு நான் இதை உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக வச்சுருக்கேன். நார்மலாக நான் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சுருவேன். உப்பு தேவையான அளவுக்கு நான் இஞ்சியும் மிளகாவும் அரைக்கும் போதே போட்டுட்டேன். நீங்கள் அதில் போடலைன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. பிரமாதமாக இருக்குது. கொஞ்சோண்டு பெருங்காயம் மாத்திரம் போடணும். அடுத்ததாக கோசம்பரி பண்ண போகிறோம். இந்த கோசம்பரிக்கு பைத்தம்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதில் மாங்காய் எல்லாமே பச்சையாக தான் இன்றைக்கி, நம்ம தாளிச்சிலாம் கொட்ட போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா தாளித்து கொட்டிக்கோங்க, நான் தாளித்து கொட்ட மாட்டேன். இதில் கேரட், வெள்ளரிக்காய் எது வேணால் சேர்க்கலாம். என்கிட்ட இப்போ வெள்ளரிக்காய் மாத்திரம் இருந்ததுனால நான் வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான் அது. மாங்காவும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். இப்போ இதை கிளறிட்டோன்னா நம்மளோட சுவையான இதை மாதிரி பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி வேறு பைத்தம்பருப்பு. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் அந்தந்த ஒரு பண்டிகையை வச்சு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ லேசாக லெமன் புழிஞ்சிடுவோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோசம்பரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதோடு நம்ம முடிச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமநவமிக்கு பானகம், கோசம்பரி, நீர்மோர்
பெருங்காயம் போட மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டா நம்மளோட இந்த மோரெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக குடிச்சுட்டே இருக்கலாம், டம்ளர் டம்ளராக. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஸ்ரீராமநவமி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க. வாயில் எழுத முடியலன்னா சொல்லுங்கள். எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கும் ராம பக்தர், அந்த ராமருக்கு எவ்வளோ பவர். அவர் நாமத்தை சொல்கிறவங்களுக்கு சொல்லுவாங்களே, அந்த கடலில் ராம் ராம்னு எழுதி கடலில் போட்டால் அந்த கல்லும் மிதந்துதான். அப்போ அந்த ராம நாமத்துக்கு எவ்வளோ மகிமை அப்படின்றது நமக்கு தெரியும். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் செய்யுங்க. ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் நான் இன்றைக்கி இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஆவக்காய் ஊறுகாய் ப்ரெசண்ட் போட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ ஆவக்காய் ஊறுகாய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாட்டிலில் தான் அனுப்புகிறோம். ஸோ அதனால ஆவக்காய் ஊறுகாய் நீங்கள் ஆர்டர் வேணும்னா ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஆர்டருக்கு நம்பர் என்ன அப்படின்னா 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் கேட்லாக் அனுப்புகிறோம். உங்களுக்கு தேவையானதை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அவசியமானது மாத்திரம் ஆர்டர் பண்ணி கரெக்டாக கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தேவையான அப்பப்போ வாங்கிக்கோங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது என்னோடய ரிக்வஸ்ட்டு, அட்வைஸும் கூட. ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.